ஒரு பையனுக்காக அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷீல் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம். இட் டசன்ட் மேட்டர். ஒரு ம். பொண்ணு ஒரு பையனை ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க இருந்தே 2 பேரும் பேசிப்பாங்க. அவனுக்கு ஓகேவா, அவன் கரெக்டான பையனா நான் பாக்குறேன், அவன் செட் ஆவானா. நிறைய பேர் அந்த டம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு கரெக்டா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்றான்னா அந்த பொண்ணு டம்மாலாம் இருக்க மாட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஷீ நோஸ் திஸ். அவ உள்ள போறாங்க எனக்கு தெரியும், விஷ்ணுக்கும் தெரியும். 2 பேருமே என்கிட்ட சொல்லல. கரெக்டா லாஸ்ட் டே போறதுக்கு முன்னாடி என் வீட்டுல வந்து ஷூட் பண்றாங்க. ஒரு 2 days முன்னாடி வந்து அந்த பிக் பாஸோட நான் கூட அப்பப்போ போய் அழுது பழங்க முடியல அப்படின்னு. பட் she never cried. She always used to give me advice. ஒன் ஃபேக்டர்ல அவங்க ஈஸியா உடஞ்சு போறது வந்து அவங்கள குரல் வச்சு கிண்டல் பண்ணுவது. அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா எடுத்திருக்கா. எவ்வளவு பேர் வந்து அதை நினைச்சு உட்காந்து அழுது அதுதான் அப்படின்னு இருந்திருக்கலாம். பட் அவ அப்படி நினைக்கல. அப்பவே வந்து ஆமா என் வாய்ஸ் இதுதான் என்ன அப்படின்னு அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பொண்ணு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் நடந்துதான் 2 பேரும் ஒரே டைம்ல கல்யாணம் ஒரே மேடையில முடிச்சிருந்துக்கலாம். செலவாச்சு லைக் தட் வி போத் வர் டிஸ்கசிங். விஜய் டிவி பண்ண ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு வந்து சௌந்தர்யா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீங்க போட்டிருந்தீங்க அதை வந்து ஐ வாஸ் லைக் வாவ் அப்படின்னு இருந்தது. ஐ திங்க் யூ ஒன்லி அஃபிஷியலி டிக்ளேர்ட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் ஆல்சோ going to be a Mrs. soon அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஐ வாஸ் லைக் வாவ் ஹாப்பி டு see your marriage அப்படின்னு இருக்கும்போது ஓகே வாவ் சௌந்தர்யா இஸ் ஆல்சோ கெட்டிங் மேரிட் அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு பத்தி பிகாஸ் யூ கைஸ் நோ லைக் குவைட் அ லாங் டைம்ல ஆக்சுவலி. நான் அந்த ஹஸ்பண்ட் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் புழம்புவேன். அப்படியா? ஓகே. வெரி க்ளோஸ், ஆல்மோஸ்ட் லைக் வில்லா டு வில்லேஜ்னு ஒரு ஷோ பண்ணதுல இருந்து தெரியும். விஜய் டிவி பண்ண ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு வந்து சௌந்தர்யா. ஷீ இஸ் வெரி நைஸ் பர்சன் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எனி எக்ஸ்ட்ரீம் ஷி கோஸ். லைக் நான் முன்னாடி இருக்கும் போது வில்லா டு வில்லேஜ்ல எல்லாம் ஐ யூஸ் டு borrow her clothes. என்கிட்ட எதுவுமே இருக்காது ஒரு நல்ல க்ளோத்ஸ் பிகாஸ் ஐம் ஃப்ரம் சம் வில்லேஜ். எனக்கு வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட கிடையாது சென்னை வந்த புதுசுல. சோ she used to help me a lot. அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து ஒரு ஒரு நம்ம கிட்ட ஒரு இருக்கணும், மணி இருந்தாதான் பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. she has been the same from the beginning. she have seen my highest of highs and lowest of lows. இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஃபுல்லா நான் பிக் பாஸ் பார்க்க முடியல. பட் அப்பப்போ பாக்குறப்ப எல்லாமே சௌந்தர்யா மட்டும் தான் என்ன பண்றாங்கிறது மட்டும் தான் பாப்பேன். she is really playing well. ரொம்ப நல்லா. விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா ஸ்டோரி வந்து லைக் யா as I said நாங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் தேடுறோம், ஹஸ்பண்ட் தேடுறோம், அப்படி எல்லாமே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல் என்ன டாப். சோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து எனக்கு she told me that she really likes him. She want to propose in a different way. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. பட் இவ்வளவு பெரிய அது சர்ப்ரைஸா அவ பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. டெலிவிஷன்ல அதை பண்ணுவான்னு நினைக்கல. நாங்க நிறைய பிளான் எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சோ when Vinny comes அதே மாதிரி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட போய் சொல்லும் போது இந்த மாதிரி நான் ஒரு பிரேசில் பையனை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். she was like what பிரேசிலியா நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் செட் ஆகாது. இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ண நடக்கவே நடக்காது. then after she is the first person I introduced Vinny to. ஏன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் வினிக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல சௌந்தர்யா மட்டும் தான். so they used to text. இங்க இருந்தே 2 பேரும் பேசிப்பாங்க. அவனுக்கு ஓகேவா, அவன் கரெக்டான பையனா நான் பாக்குறேன், அவன் செட் ஆவானா அப்படின்லாம் வந்து she used to do some டெஸ்ட் ட்ரையல்ஸ் எல்லாம் எனக்காக அவ பண்ணிருக்கா. அந்த டைம்லயே லைக் she used to come and tell me oh he's such a nice guy. ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு பையன் நீ எங்க போனாலும் கிடைக்க மாட்டான். நான் என்ன சீக்கிரம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவகிட்ட தான் சொல்லுவேன். இப்ப ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா கூட I used to go and tell that. சேம் வே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வினி வந்து இங்க வர டைம்ல சௌந்தர்யா வாஸ் his first friend. அவ போய் இதெல்லாம் செக் பண்ணா. ஓகேவா, வினி தான் உனக்கு கரெக்டான பையனா, செட் ஆவாலா, அந்த மாதிரி எல்லாம். So she was doing that for me. Later ஒரு நாள் when Vinny came to India, we were all sitting there and she started telling. கொஞ்சம் சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது I was just making fun and teasing her. அப்படியா, அப்போ ஓகே you go and tell. We know that is happening. பட் அத வந்து அவ ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கரெக்டான டைம்ல சொல்லணும், அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பட் அது இவ்வளவு அழகா இப்படி ஒரு சர்ப்ரைஸா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சொல்லுவான்னு யாருமே நினைக்கல. ஈவன் இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் விஷ்ணுவும் கூட தான். they make a cute couple. so basically 2 பேருமே like she is very cute and innocent name and he is like a very matured person. so at the end of the day made for each other மாதிரி தான் அவங்க 2 பேருமே. I'm so happy and glad that கரெக்டா எனக்கு கல்யாணம் இதான் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் நடந்துதான் 2 பேரும் ஒரே டைம்ல கல்யாணம் ஒரே மேடையில முடிச்சிருந்துக்கலாம். செலவாச்சு like that we both were discussing. but I'm so happy for them. Yeah.
ஷீஸ் டூயிங் ரியலி வெல். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. என்னால அடிக்கடி பார்க்க முடியல. பட் ஐ நோ எப்பல்லாம் பார்க்கறனோ அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு கேட்பேன். ஷீ இஸ் ராக்கிங். ரொம்ப நல்லா பண்றா. யா. கண்டிப்பா. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். உங்களோட ப்ரொபோசல் வந்து ஒரு மாரி ஒரு ட்ரீமி ப்ரொபோசலா இருக்கிற மாரி தான். இவங்களோட ப்ரொபோசல் லைக் நாட் ஜஸ்ட் எவ்ரி கேர்ள் டஸ் அ ப்ரொபோசல் அப்படின்னு தான். ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல்ல. ஸோ கண்டிப்பா அந்த மூவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சி சாண்டி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஐ கால் சாண்டி தான். சோ ஆ, ஆ, ஆ. அவ வந்து இத பிளான் பண்ணி அப்படி ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற பொண்ணு கிடையாது. அவ கூட யாரு ரொம்ப ம். நாளா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது அவங்கள பத்தி தெரியும். ஷீ இஸ் லைக் இட்ஸ் சேம் வித் எவ்ரி ஒன். நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலும் என்ன இருக்கோ அதெல்லாம் அவ பாக்குற பொண்ணு கிடையாது. ஷீ இஸ் பீன் த சேம் ஃப்ரம் பிகினிங். ஒரு பையனுக்காக அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷீல் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம். இட் டசன்ட் மேட்டர் ஒரு ம். பொண்ணு ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் அவளோட லவ் எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது பையன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு பொண்ணு அந்த டிசிஷன் அவ்வளவு தூரம் அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறத காமிக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். அந்த அந்த ஒரு போல்ட் அண்ட் மெச்சூரிட்டி வந்து சாண்டி கிட்ட நான் பார்த்திருக்கேன். நாட் எவ்ரி கேர்ள் வில் ஹேவ் திஸ். இது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் ஈவன் தோ லவ் பண்ணா கூட அதை சொல்லவே தயங்குற ஒரு காலத்துல அவளா ஓப்பனா ப்ரப்போஸ் பண்றது வந்து இட் மேக்ஸ் ஹர் மோர் என்னை பொறுத்த வரைக்கும் ஓ இவளுக்குள்ள இப்படி ஒரு போல்ட்னஸ் இருக்கா அப்படிங்கறது தான் காமிக்குது. ஷீ இஸ் வெரி போல்ட் ஐ வுட் சே. யா. And very கண்டிப்பா. strong face. Yeah. எஸ், எஸ், எஸ். ஆக்சுவலி யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சௌந்தர்யாவே வந்து நாங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் லைக் வே லாங் பேக். வேர் இட் ஆல் ஸ்டார்டட் லைக் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு? Villa to Village, of course. I was telling in the ம். morning. விஜய் யா, யா. மூலியமா தான் அதுவே தெரிய வரும். விஜய் டிவி ம். கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் வந்து எனக்கு சௌந்தர்யா. நான் ஊர்ல இருந்து வந்தபோது வில்லேஜ்ல இருந்து ஐ டோன்ட் நோ எனிஒன் ஹியர். சென்னையில எனக்கு யாரையுமே தெரியாது. ஐ ம். வாஸ் லைக் ஈவன் ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், சிட்டி லைஃப்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஐ யூஸ் டு borrow her clothes. நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுவோம். ஷி யூஸ் டு ஹெல்ப் மீ a lot. இப்படி பண்ணு, இப்படி ம். பண்ணு, இப்படி இருக்கணும். ஈவன் ஃப்ரம் மேக்கப் எப்படி போடணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த டைம்ல இருந்தே ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். சோ அப்பத்துல இருந்து நிறைய பேரை நம்ம பார்ப்போம். நிறைய பேர் நம்ம ஜேர்னில கூட வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் நாட் எவ்ரி ஒன் கேன் ஸ்டிக் வித் யூ இல்லையா? பட் சௌந்தர்யா இஸ் லைக் அந்த ஒரு இப்ப எப்படி ஜாக் எனக்கு பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா நானும் சௌந்தர்யாவும் எப்படி இருந்தோமோ விளையாட்டு வில்லேஜ்ல அதே மாதிரி ஈவன் ஐ வாஸ் சப்போஸ் டு டெல் ஒன்ஸ் அவங்க வெளியே வந்தா நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஜெலஸா இருக்கு என் ஃப்ரெண்டை நீங்க வந்து ம். இது பண்றீங்க பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு. சோ சம்திங் லைக் தட் ஒரு சின்ன விஷயமா தொடங்கின ஒரு பாண்ட் தான். அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் 10 இயர் அந்த ஷோ நடந்து. ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங் இன் லைஃப் ஆல்மோஸ்ட். ரெண்டு பேருமே வேற வேற இதுல இருக்கோம் ஒரு லைஃபோட ஜேர்னில. ம். பட் ம். ம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மாறவே இல்லை. இட்ஸ் லைக் ஷீஸ் பீன் தேர் ஃபார் மீ ஈவன் தோ ஐ கோ த்ரூ ஹெல் ஆர் கோ த்ரூ ஹெவன். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆளா வந்து சௌந்தர்யா எனக்கு மாறி இருக்கா. இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் ஹவ் மெனி Yes. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் டாக் டு மச் பீப்புள். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப ஃபுல்லா நான் ஷேர் பண்றது. நான் தான் சொல்றேன் இந்த 10 வருஷமா எல்லாமே தெரிஞ்ச ஒரே சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து சௌந்தர்யா தான். My பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு மாதிரி. எல்லாமே எல்லாமே நீங்க சொல்லலாம். எனக்கு டைம்ல மட்டும் இல்ல, நல்லது பண்ணாலும் என் கிளினிக் எப்போ ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்னோட சீஃப் கெஸ்ட் அவதான். அது வந்து ஒரு ஆஹா. லட் பேசிஸ் கிடையாது. எனக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஓபன் பண்றதை விட வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் நான் எப்போ ஓபன் பண்ணாலும் சௌந்தர்யா அதுல இருப்பா ஃபர்ஸ்ட் ஆளா. அவ இல்லைன்னா அதுக்காகவே நான் ஓப்பனிங் டேட் எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஷி ஹஸ் பீன் தேர் வென் ஐ எம் நத்திங். ஸோ அதனால அவ எப்பவுமே கண்டினியூ ஆகணும்னு நான் விஷ் பண்றேன் இந்த ஜேர்னி. கண்டிப்பா. ஐ திங்க் லைக் க்ரோயிங் அப் டுகெதர். எஸ் எக்ஸாக்ட்லி கைண்ட் ஆஃப் Yes. Yes. ஷி நோஸ். Yes. 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 ஆக்சுவலி நீங்க சொல்லியிருந்தீங்க ஷீ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் அப்படின்ட்டு. பட் வி ஹவ் சீன் ஒரு எமோஷனல் சைட் ஆல்சோ. பாவமா இருக்கும். ஐயோ ஏன் அழறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி. சம்டைம்ஸ் லைக் ஐயோ இப்படி ஃபீல் பண்றாங்களே, ஃபீல் பண்ணாதீங்க. அது ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் வந்து ஐயோ நம்ம வீட்டு பொண்ணு அழுறாப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி எமோஷனல் சைட் ஆஃப் யா ஷி ஹாஸ் ஆஃப் கோர்ஸ் நிறைய ம். எமோஷனல் சைடு இருக்கு. ஆஹ் இந்த விஷயத்துல கூட பிகாஸ் பிடிக்குமா பிடிக்காதா எப்படி அங்க ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் விஷ்ணு வந்து ஓகே சொல்லுவானா மாட்டானா அந்த ஒரு இதுலயே கூட நிறைய எமோஷனல் இதாவ ஆயிருக்கா. என்கிட்டயும் சொல்லியிருக்கா. பட் ஐ வாஸ் லைக் இல்ல இல்ல சரி நீ சொல்லாட்டி பரவாயில்ல நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்லாம் நான் நிறைய போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்ல இல்ல நான் தான் சொல்லுவேன் சொல்லாதுன்னு. சோ ஷீஸ் லைக் என்ன இது எந்த இடத்துல பண்ணணும் எப்ப பண்ணணுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஷி ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட். அது எப்போ பண்ணிருக்கலாம். பட் அதை பண்ணாம அது ஒரு பெரிய விஷயமா ஒரு 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 ஒரு
ஒரு மேஜிக்கல் மொமெண்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ அதை வெயிட் பண்ணிருக்கா. சோ ஷீ இஸ் நாட் லைக் நம்ம நினைக்கிற நிறைய பேர் டம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு கரெக்டா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்றான்னா அந்த பொண்ணு டம்மாலாம் இருக்க மாட்டா. நீங்க நினைக்கிற மாதிரி ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். பட் ஷீ நோஸ் வேர் டு டூ வென் டு டூ. அந்த ஒரு டைம் ஃப்ரேம் அவளுக்கு கிடைக்கணும். அந்த டைம் அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்றதுக்குள்ள நம்ம மக்கள் வந்து நிறைய அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ஒரு மொமெண்ட்ல தான் ஷி வாஸ் எமோஷனலி பிரேக் டவுன் நினைக்கிறேன். இந்த மாதிரி அவளுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா நம்மள காமிக்க முடியலையே அப்படிங்கிறதுனால தான். அதர்வைஸ் ஷி இஸ் நாட் லைக் நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. ஷி இஸ் நாட் தட் பர்சன். She never cry out. I've never seen her. நான் கூட அப்பப்போ போய் அழுது பழம் முடியல அப்படின்னு. பட் she never cried. She always used to give me advice. நான்லாம் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாம் வருவா, கண்டிப்பா வருவா, வராம போக மாட்டான், கவலைப்படாத. அந்த அளவுக்கு she used to be very very mentally strong. She gives me a lot of இது. ஆமா, she is mind strong, head strong. ஆமா. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்கணும் எனக்கு. பிகாஸ் லைக் உங்களோட ஜேர்னி வித் சௌந்தர்யா வந்து அவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னால ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னீங்க. பட் வந்து ஒன் ஃபேக்டரில் அவங்க ஈஸியாக உடஞ்சி போகிறது வந்து அவங்கள குரலை வச்சு கிண்டல் பண்ணுவது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் அது வந்து அவங்க அதை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இனிஷியலி ஷி வென்ட் த்ரூ அ லாட் பிகாஸ் ஆஃப் அ வாய்ஸ்ல. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குரல்ல வச்சு அப்பவே இது நானே ஃபன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே உங்களுக்கு என்னாச்சும், உங்களுக்கு தொண்டை வலியா, அப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ விளையாட்டு வில்லேஜ் பார்த்து நிறைய பேர் எனக்கு அந்த சீன் கூட அனுப்பியிருந்தாங்க. கேட்டேன், கோல்டா ஃபீவரா, கோல்டு ஃபீவர் போவே மாட்டேங்குது உங்களுக்கு அவ்வளவு? ஆமா அப்படின்னு சொன்னா. அப்போ இது 10 years முன்னாடி என்னதான் இருந்தாலும் ஒரு ஏஜ் இருக்குல்ல, அந்த ஏஜுக்கு அந்த மெச்சூரிட்டி தான் இருக்கும். இப்ப அதை அவளோட அட்வான்டேஜ் அவ காமிச்சிருக்கா. இட்ஸ் லைக் ஹர் யூனிக்னஸ். அது என்னோட திறமை அப்படிங்கிற மாதிரி தான் அவ காமிச்சிருக்கா. அதை மறைக்கவே இல்லை. முன்னாடி இந்த டைம்ல அப்படி இல்ல. எனக்கு வந்து ஐயோ எனக்கு கோல்டு அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு கோல்டு இருக்கும், போக மாட்டேங்குது. நான் தான் அதை கண்டே பிடிச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ ஐ யூஸ் டு மேக் ஃபன். நாங்க ஜாலியா தான் அதை ஃபன் பண்ணோம். அதை சீரியஸா எடுத்து உட்காந்து அழுகிறது உள்ள நினைச்சான்னு எனக்கு தெரியாது அந்த டைம்ல. பட் அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா எடுத்திருக்கா. எவ்வளவு பேர் வந்து அதை நினைச்சு உட்காந்து அழுது அதுதான் அப்படின்னு இருந்திருக்கலாம். பட் அவ அப்படி நினைக்கல. அப்பவே வந்து ஆமா என் வாய்ஸ் இதுதான் என்ன அப்படின்னு அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பொண்ணு. எந்த விஷயமா இருந்தாலும் she didn't cry over it. அப்படி நினைச்சிருந்தான்னா இந்த இடத்துல வந்து அவனால நின்றுக்க முடியாது. தட் இஸ் her advantage, I would say. அவளோட வாய்ஸ் தான் அவளுக்கு ஒரு பெரிய பிளஸ். அவளை தனியா காட்டுறதே அவளோட வாய்ஸ் தான். சோ அதனால எந்த குறை வந்து நம்ம குறையான்னு நினைக்கிறோமோ அது குறையே இல்லை. அதுதான் நமக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதை ஃபர்ஸ்ட் காமிச்சது அவதான். அதை பார்த்து நான் நிறைய கத்திருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம ஒரு குறையா காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளோட அட்வான்டேஜ், நம்மளோட யூனிக்னஸா காமிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அது ஸோ இன்னொரு பக்கம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஆக்குபைடாக இருக்கீங்க, வேறு வெளியூரில் இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வரும்போது நம்ம ஃப்ரெண்டு உள்ளே வரமாட்டாளா அப்படின்ட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நீங்க எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணீங்க? என்னோட கல்யாணத்துக்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். பிகாஸ் எல்லாருமே உள்ள போக முடியாது. அதான் உண்மையான ஃபேக்டர். நான் கூட என் ஹஸ்பண்டோட போலாம் அப்படின்னு. பட் ஆனா தட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஏன்னா நான் ஹனிமூனுக்காக இங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், விஷ்ணு இஸ் த பர்சன் ஹூ நீட்ஸ் டு கோ. தே ஆர் லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அந்த இடத்துல வேற ஒண்ணு இருக்கு. சோ அஃப்கோர்ஸ் ஹி இஸ் த ரைட் பர்சன் டு கோ. அவங்க என்னைய கூப்பிட்டுருந்தா கூட நான் சொல்ல வந்தது வந்து இல்ல அவங்கதான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாணத்தப்போ கரெக்டா இந்த விஷயம் எனக்கு தெரியல. பிகாஸ் அவ வந்து ஹைட் பண்ணிட்டா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அழுவேன்னு சொல்லிட்டு. ஷி நோஸ் திஸ். அவ உள்ள போறாங்கிறது அவளுக்கு தெரியும், விஷ்ணுக்கும் தெரியும். 2 பேருமே என்கிட்ட சொல்லல. கரெக்டா லாஸ்ட் டே போறதுக்கு முன்னாடி என் வீட்டுல வந்து ஷூட் பண்றாங்க. ஒரு 2 days முன்னாடி வந்து அந்த பிக் பாஸோட இந்த ஷூட், ட்ரெய்லர் ஷூட் வாஸ். சோ அப்ப மட்டும் தான் எனக்கு தெரியுது என்ன ஷூட். அப்ப கூட சொல்லுது என்ன ஷூட்னு கூட அவங்க எனக்கு ரிவீலே பண்ணல. நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னுக்காக. ஆமா, ஏன்னா நான் அப்பதான் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், என்னோட பிரைட்ஸ்மெய்ட். பிகாஸ் லைக் எல்லா கூடவும் இருந்திருக்கா. இந்த ஒரு கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படிங்கறது அவளுக்கு தெரியும். நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேங்கிறது தெரியும். சோ அந்த ஃப்ரெண்ட் அந்த மொமெண்ட்ல இருக்க போறது இல்லை அப்படிங்கறத எனக்கு அதை ஏத்துக்கவும் முடியல. அந்த செகண்ட்ல எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. அதனாலதான் அவ அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கா. என் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னா. எங்க அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிருக்கு, என்ன நீ இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்ப என் அம்மா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவன் என்கிட்ட கூட சொல்லல. தென் என்ன இதை என்கிட்ட சொல்லிருக்கலாமே, பரவாயில்ல. ஐம் சோ ஹாப்பி அபவுட் இட். ஈவன் தோ கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவ வந்து வெளியே வந்து வீடியோ போட்டோ எல்லாம் பாத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவ அததான் உள்ள இருக்கணும். இருந்து எல்லா நாளும் 100 days இருந்துட்டு வருவான்னு தெரியும். கல்யாணத்துக்கு வரமாட்டா அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஷி வில் பி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி சேட். அந்த கல்யாண டைம்ல எல்லாம் எல்லாருக்கும் பிரைட்ஸ்மெய்ட் ட்ரெஸ் கொடுக்குறோம். அதுவும் எஸ்பெஷலி வந்து இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் பிரைட்ஸ்மெய்ட் இங்கிலீஷ் வெட்டிங் இட்ஸ் ஃபைன். பட் தமிழுக்கு எனக்கு என் கூட என் ஃப்ரெண்ட் இல்லையே, என்னோட
என்னோட 10 வருஷமா இருந்த இவ்வளவு தூரம் ஒரு ட்ரீம் நான் பண்ணணுங்கிறத பண்ணி காமிக்கும் போது அதை பாக்குறதுக்கு ஷீ இஸ் நாட் ஏபிள் டு விட்னஸ் இட் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்ததுதான். ஐ வாஸ் ஈவன் கிரையிங் ஒரு அச்சோ. பாயிண்ட் ஆஃப் டைம்ல. பட் தென் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய பேர் வந்து அதை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சாங்க. பிரியானந்த் வாஸ் லைக் ஓ மை காட், நான் இமேஜினே Yes. பண்ணேன் அவங்க இருக்க லெவலுக்கு, அவங்க இருக்க ஸ்டேட்டஸ்க்கு. ஷி நோஸ் மீ லைக், எனக்கு பிரியாவையும் ரொம்ப நாளா தெரியும், ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 5-6 years. பட் அவங்க ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு தான் நினைச்சு நம்ம எல்லாம் பழகுவோம். வி கீப் அவர் டிஸ்டன்ஸ், பட் ஷி வாஸ் நாட் தட். அவங்க என் கல்யாணத்துல வந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டதுல இருந்து எனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருந்து அதை பண்ணிருக்காங்க. சௌந்தர்யா இருந்தா என்னென்னலாம் பண்ணிருப்பாலோ அது எல்லாத்தையும் எனக்கு வந்து பிரியா அந்த குறைய தீர்த்து வச்சாங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. ஐ ஈவன் டோல்ட் ஹர், எனக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க இல்ல, பட் என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க வந்து நிக்கிறீங்க. தட்ஸ் லைக் சம்திங் அவங்க லெவலுக்கு அதை அவங்க பண்ணிருக்கவே வேண்டாம். பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஈவன் எனக்கு ஒரு டச் அப் பண்றதுல இருந்து ஷி வாஸ் ஹோல்டிங் த மிரர் ஃபார் மீ. யாரு பண்ணுவா அவ்வளவு பெரிய ஸ்டார்? True. அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து கத்துக்கணும். அதான் சொல்லிட்டு நீ சௌந்தர்யம் இல்லாத குறைய வந்து எனக்கு பிரியா வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. தீர்த்து விட்டாங்க. Then Yeah, in actually 22 நீங்க தானே வந்ததுக்கு அப்புறம் I'm going to meet her. அவளும் எனக்கு கல்யாணம் எல்லாம் பார்த்து ஷாக் போட்ல எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி கேட்க போறா. நாங்களும் பார்க்க தானே போறோம். So it's okay. Another 2-3 கண்டிப்பா. years அவ்வளவுதான். Yeah. எஸ் ஆக்சுவலி அதான் நீங்க போட்டிருந்தீங்களே சூன் டு பி மிஸ்ஸஸ். ஸோ ப்ராபப்ளி நீங்க வந்து அவங்களோட வெட்டிங் பிளானிங் வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு எதான இந்த மாதிரி யோசிப்போம். லைக் மோர் என்னன்னு சொல்லுது, ஒரு பக்கம் நம்மளோட வெட்டிங் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாலும் ஃப்ரெண்டோட வெட்டிங் வந்து அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்ல. அது ஃபுல்லா இருக்க போறது. பிகாஸ் நான் எப்படியும் எங்கேயும் போக போறது இல்ல. தட்ஸ் வாட் ஐ டோல்ட். நீ என் கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண போறீங்க, பட் உன் கல்யாணத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இருப்பேன். நாங்க ஈவன் we are planning, இது கொஞ்சம் முன்னாடியே இந்த ஷோ நடந்திருந்தா மேபி ஒரே ஸ்டேஜ்ல ஒரே டைம்ல கூட பண்ணிருந்துக்கலாங்கிறதெல்லாம் Wow. ஐ வாஸ் டிஸ்கசிங் டுடே. இன்னைக்கு நான் அதை பேசிட்டு இருந்தேன் விஷ்ணு கிட்ட, நம்ம அப்படியே பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு. ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் 2 பேருமே அந்த யாட்ச்ல வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஓ மை காட் அப்படின்னு தான் இருக்கு சீரியஸ்லி. ஸோ யா, நாட் திஸ் ட்ரீமி பர்சன். என்ன மாதிரி அவ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற பொண்ணு. அவ வந்து ரொம்ப Practical. வெரி பிராக்டிக்கல். அவள் தான் ஒரு கோயில்ல சின்னதா கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தானே தவிர அது ஒரு பெருசா கிராண்டா அப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஷி இஸ் நாட் தட் டைப் ஆஃப் பர்சன். எனக்கு தெரியும் அவளை பத்தி நல்லாவே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.